அண்ட் அப்புறம் இந்த சோலார் சிஸ்டம்லாம் சொன்னேன். எஸ், அது என்னுடைய தப்பு தான், அது இந்த வார்த்தை பிழை தான். நான் ஒன்றும் பயங்கரமான ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 10th முடிச்சுட்டு அப்புறம் 12th போய் 11th 12th ஐயோப்பா படிக்க முடியாமல் நடுவிலே ஓடி வந்துட்டேன். ஸோ ரொம்ப சாதாரண ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ நான் எப்படி என் வீட்டிலேருந்து கரண்ட் எடுத்துக்குவேன்? என் வீட்லேயும் கரண்ட் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, நான் இப்படியே இருக்கேன், கஷ்டப்படுறேன், இந்த மக்களாக கஷ்டப்படுறேன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி நான் ஒரு வேளை சோறு சாப்பிட்றேன், அது காரணமே இந்த மக்கள் தான். இவ்வளோ முக்கியமான இந்த மக்களை நான் அப்படின்னா இருப்பேன்? என் கூட வேலை பார்த்தவங்க, என் கூட பழகுனவங்களுக்கு தெரியும் நான் இந்த மக்களை எவ்வளோ விரும்புகிறேன், அவங்களை எவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான பேர்லாம் கொடுத்துறாதீங்க. இப்போ நான் சரியாக நடிக்கலை அப்படின்னா என் படம் நல்லா இல்லை நீங்கள் சொல்லுங்கள், மகேந்திரன் சரியாக நடிக்கலை நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நான் நல்ல ஆக்டராக இருக்கேன். அதை தாண்டி இந்த மாதிரி தப்பான அலிகேஷன்ஸ்லாம் பேசி என் மேலே வைக்காதீங்க. அட்லீஸ்ட் இப்போயாச்சும் நான் என்ன சொல்ல வந்தேன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரியும் நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தப்பாக போய் நிறைய பொதுமக்கள் மனசை ஹர்ட் பண்ணியிருந்தால் நான் என் மனசுலேருந்து என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய சாரியை கூட நான் கேட்டுக்கிறேன், மன்னிப்பு கூட நான் கேட்டுக்கிறேன். என் மக்கள்கிட்ட கேட்கல எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு இது பிரச்சனையே கிடையாது. ப்ரோ ரொம்ப சோகமாக இருக்குது ப்ரோ. ஏன் என்னாச்சு? சின்ன வயசுலேருந்து ஒரு நடிகரை நல்லா பார்த்துருப்போம். திடீர்னு இப்போ ஏதோ ஒரு யாராக இருந்தாலுமே சரிதான், நம்ம பேசும்போது வாய் குளரும், எனக்கே வந்து குளரும் அந்த அளவுக்கு. அவர் ஏதோ சும்மா சோலார் பவருக்கு சோலார் சிஸ்டம் அதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஒரு காரணமாக வச்சு போட்டு அந்த அடி அடிச்சிருக்காங்க. அதில் அடித்தவங்க நீங்களும் ஒரு ஆள் தான். அதில் நான் என்னங்க பண்ண, நான் எதுவுமே பண்ணல. ஆமாம் ப்ரோ, நீங்களும் அதை பற்றி வீடியோ போட்டிருந்தீங்களா இல்லையா? சரி, நம்மளுக்கும் சில கருத்து இருந்துச்சு அதை பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிறு வயதுலேருந்து நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு நடிகர், அவருடைய உடல் வளர்ந்துருக்கலாம், அதற்காக அதே லெவலுக்கு வந்து அவருடைய மனதும் அறிவும் வளர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்மளுடைய ஓவர் எதிர்பார்ப்பு அப்படின்னு தான் வந்து தோணுது. அவர் வந்து இதற்கு முன்னாடி பேசுனதுக்கு தான் நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன். அதாவது இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, தெரியலனா விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் தாவேக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நபர்கள் பேசுறதுனால உங்கள் கட்சிக்கு தான் அந்த மாதிரி பாதிப்பு வரும். சோலார் சிஸ்டம் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சோலார் சிஸ்டம்னு வாய் தவறி சொன்னார்ல, அதை வச்சு நம்ம கிண்டல் பண்ணியிருக்கோம், அது ஒரு காரணமாச்சு. பட் பெரிய விமர்சனமாக அவர் மேலே வைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டுக்கு முட்டு கொடுத்தது. ஆமாம், கரண்ட் பேசினா விஜய் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற. விஜய் தானே கேட்கணும், வேற யாருங்க கேட்க முடியும்? அதாவது சிடி நிர்மல்குமார் அவர் கேட்கலாம், அவர் தான் அமைச்சர் எல்லாம் ஓகே. பட் சோல் அத்தாரிட்டி யாரு? ஒரே பவர் சென்டர் யாரு? அந்த பவர் சென்டர் கிட்ட தானே பவர் பத்தி கேள்வி கேட்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து அவருக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லாம வெறும் சினிஃபீல்ட்ல இருந்து மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு நபரை யோசிச்சுட்டு தேவையில்லாத கருத்துன்னு சொல்லிட்டாரு. இப்போ நீங்களே எனக்கு இந்த வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க, இந்த டாபிக்ல எனக்கு தெரியாத விஷயத்த கேட்டீங்க, இல்லை தெரியாத டாபிக்ல தான் கேட்டீங்கன்னா சாரி மணி, இதுக்கான சரியான நாளில் நீ அவர்கிட்ட கேட்டுக்கோ இவர்கிட்ட கேட்டுக்கோ, எனக்கு தெரியாது அப்படின்ட்டு போயிடணும். அதுதான் வந்து பேசிக்ஸ். தெரியலன்னு தெரிஞ்சிட்டோம் நான் ஏதாவது ஒரு சொல்லணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அசிங்கப்படுறது அப்படிங்கிறத நான் தான் ஏற்றுக்கணும். ஏன்னா என் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை தான். அப்படி அவர் சோலார் சிஸ்டம் சொன்ன தவறில்லை, எனக்கும் வாய் கொளறிய நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் அவர் முழுக்க வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறது ஓகே, பட் அவரை வந்து கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் யார்? இவர் வந்து சின்ன வயசில் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு நடிகர், இப்போ வந்து ஏதோ நிறையா ரோல்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி சமூகத்தில் வந்து இப்பேற்பட்ட ஒரு கருத்தை வந்து மக்கள் கிட்ட சொல்லி மக்களை ஏதோ முட்டாள் மாதிரியும் இவர் அறிவாளி மாதிரியும் பேசினா அதற்கான பலனை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து அதை குறித்து வந்து பேசி காணொலி போட்டிருக்காங்க. அதான் அவர் பேசினதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவர் பேசினதுல அதிசயம்லாம் இல்லை, அவர் அப்படிதான் பேசுவார், திருப்பி அப்படிதான் பேசியிருக்காரு. புது ஒரு வீடியோ வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆமா ப்ரோ, புரிஞ்சிக்காதவங்க தான் தற்கூரின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ புரிஞ்சிக்காத கலாச்சாரவனுங்க தான் தற்கூரியா? அவன் இன்னும் திருந்தலாமாமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கருத்தை நம்ம வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, அது அவருக்கு வந்து புரியணும். அவர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், எந்த ஒரு தவறுமே இல்லை. அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்களுடைய கட்சியோட கொள்கையை நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ, அந்த கட்சியை சார்ந்தவங்கள தற்கூரின்னு சொல்லி யார் கிண்டல் பண்ணலாம், அதுக்கு எதிராக நம்ம வந்து பேசியிருக்கோம். அது சரியான வார்த்தை இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்மளோட கூட்டமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் அவங்க. யாரையுமே தற்கொலைன்னு சொல்ற அளவுக்கு அறிவாளி ஒன்றும் இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில இவர் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இதை புரிஞ்சுக்கலையோ அவங்களாம் தற்கொலை அப்படின்னு சொன்னது நிஜமாவே சொல்றேன். இந்த மாஸ்டர் மகேந்திரன் அப்படிங்கிறவர் எல்லா விமர்சனத்துக்கும் உள்ளாவதுக்கான தகுதியான ஒரு நபர் தான் அப்படின்னு. இது ஒன்றும் முதல் முறை இல்லை. இதற்கு முன்னாடி அவர் எங்கெங்கெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரோ பேசியிருக்காரோ அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன தெரியுமோ அதை தாண்டி வந்து பேசி அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறது. அவர் சீரியஸா அவருடைய முக பாவனை. ஒரு ஆக்டர் கூட வந்து சொல்லிட்டு இருந்தார், வந்து செட்ல வந்து ஏதோ டேரக்டர் மாதிரி நடந்துப்பாரு. ஆமா, அதுக்கு டேரக்டர் முதல்ல அவர் இங்க இருந்து கலப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் மகேந்திரன் நல்லா வந்திருக்க வேண்டிய நடிகர், சின்ன வயசுல தன்னோட நடிப்பு திறமையை காட்டினவர், கியூட்டா இருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளோட அம்மா அப்பா எல்லாருமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு குழந்தையா நினைச்சு எல்லாருமே வந்து கொஞ்சி இருப்பாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ அப்படி இருக்கிற போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து தன்னுடைய பேரை வந்து கெடுத்துக்கிட்டாரு.
அவர் இதற்கு முன்னாடி பேசின விஷயங்கள் கூட பரவாயில்ல. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தாவேக்கால இருக்க நிறைய பேர் ஏன் இந்த மாதிரி நபர்கள்லாம் எங்க கட்சிக்கு முட்டு கொடுத்து பேசுறாங்க, இதனால எங்க கட்சிக்கு தான் வந்து கெட்ட பேர் வருது அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் யாரெல்லாம் தாவேக்காக்கு ஓட்டு போடலையோ, விஜய் அவருடைய அரசியல் இல்ல அவருடைய ஆட்சியை பத்தி விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருடைய கோபமும் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் மகேந்திரன். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப என்னன்னா வந்து இவரை போட்டு அடிச்சதுக்கு இன்னொரு ரீசனும் ஒண்ணு நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப இருக்க சினிமா ஆக்டர்ஸ்லாம் வந்து விஜயோட ஆட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், இதுல யாராச்சும் ஒருத்தவங்க மாட்ட மாட்டாங்களா, அவங்கள போட்டு அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான். வெயிட் பண்ணிருக்கும் போது இவரு தான் போயிட்டு வாண்டடா ஏதோ ஒரு வார்த்தையை விட்டு மாட்டிக்கிட்டாரு. அதனால போட்டு இவரு மாட்டிட்டாண்டா ஒருத்தவன், இவனை போட்டு அடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடிச்சிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்க கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவனை பார்த்தா பாவமா இருக்கு, ஆனா தயவு செய்து விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரோடைய ஹேட்டும் இவர் மேல திரும்பிச்சு. ஸோ பேசிக்கா நம்ம இவர் சீரியல் விஜய் இருப்பார் தெரியுமா, முதல்வருடைய நண்பர், அவர்கிட்ட வந்து எல்லாருமே பேட்டி எடுக்கிறது, அவரையே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரால் மாதிரி பாக்குறது, அவர்கிட்ட வந்து இன்டெரக்டா கேள்வி கேட்கறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் ஏதாவது மாண்டுவாரான்னு பார்த்துட்டே இருந்தாங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஷாம் விஜய் முதல்வர் விஜய் அவர்களுடைய நண்பர், அவருக்கு போயிட்டு அந்த விஜய் கூட வந்து போட்டோலாம் போட்டிருந்தாரு. அப்புறம் சிலம்பரசன், சிம்ரன் எல்லாருமே இந்த மாதிரி வந்து போட்டோ போட்டே இருக்கும்போது முதல்வர் வந்து அரசியல் ரீதியா நிறைய பேரை சந்திக்காம, பத்திரிகையாளர் சந்திக்காம தொடர்ந்து இந்த மாதிரி நடிகளே சந்திட்டு இருக்கிறது வந்து முகசொலிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற லெவல்ல போயிட்டு இருக்க சூழ்நிலையில ராகவா லாரன்ஸ் வேற வந்து தனி முதல்வர் ஆகியே தீர்வேன் அப்படிங்கிற லெவல்ல எல்லாருமே விரும்பிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில இவங்க எல்லாரும் மேல இருக்கிற பார்வையும் கொஞ்சோண்டு ஹேட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாஸ்டர் மகேந்திரன் மேன வந்து விழுந்திருக்கு. ஆமா, யாரோ ஒருத்தர் அவர் பின்னாடி இருந்து நீ இப்பெல்லாம் பேசு, இப்படி பேசினாதே நீ ட்ரெண்ட் ஆக, அது மட்டும் இல்லாமல் தாவேக்கால் உனக்கு ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஏற்றி விட்டால் மட்டுமே அவங்க தவறாக ஏற்றி விட்டதுனால அதோட பலனை வந்து மாஸ்டர் மகேந்திரன் அனுபவிச்சிருக்காரு. எனக்கு வந்து பாவம் ப்ரோ. இருந்தாலும் எவ்வளோ மீம்ஸ், எவ்வளோ ரீல்ஸ். நம்ம பாவம் இல்லையா அப்போ சோலார் சிஸ்டம் கிட்ட, அதாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவரோட இந்த ஒரு வீடியோலயே என்ன சொல்லியிருக்காரு, யாரோ அதுவும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இல்லை ப்ரோ, அவர் பேசினது தப்பு இல்லை, அது திமிரா பேசினார்ல, அதுதான் தப்பு. சரி, அதாவது சோலார் பேனல்ஸ் உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிலக்கரியிலேருந்து எடுக்கிறோம் இல்லையா அந்த கரண்ட்டு, இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அணுமின் நிலையங்கள், அதுக்கப்புறம் வந்து அணைக்கட்டுகள்ல இருந்து அந்த வாட்டர் ஃப்ளோலேருந்து எடுக்கக்கூடிய அந்த தெர்மல் பவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி விதவிதமான எனர்ஜி சோர்ஸஸ், அப்புறம் காற்றாலை, இப்படி எல்லாமே வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக ஃபியூச்சர் முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் ஐயோ எனக்கு சோலார் சிஸ்டம்னு வருது, மன்னிச்சுக்கோங்க, சோலார் பவர். அப்படி இருக்கிறப்போ நம்ம ஊர்லேயும் சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி எல்லாருமே வந்து தற்சார்பு ரீதியாக அவங்க வீட்டில் பவர் சோர்ஸை வந்து பண்ணிக்கணும். ஏன்னா ஜெர்மனி போன்ற நாடுகளில் உலகத்திலே அதிகமாக இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா மானியம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதை நடைமுறைப்படுத்துறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லேயும் நீங்கள் பண்ணலாம். நம்ம ஊரில் இருக்க வெயிலுக்கு வந்து ஏன்னா நம்ம ஊரில் வெயில் காலம் இல்லாத சீசன் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம ஊரில் மழை காலத்திலே மழை பெஞ்சிட்டு டக்குன்னு எதிர்பார்த்து வெயில் அடிக்கும். ஸோ அதுதான் ஃபியூச்சர். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மாஸ்டர் மகேந்திரன் அவர் யூஸ் பண்ணி இந்த சோலார் பேனல்ஸ் பற்றி வந்து சொல்லிடலாம். இதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி உங்களோட வீட்டில் பண்ணீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் செலவு பிடிக்கும். ஏன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அது நடைமுறையில் பெரும்பான்மையான மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல அப்படிங்கிறனால நம்ம ஊரில் அது ஒரு மாதிரி புதுசாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நிறைய காசு வந்து எடுக்கும். பட் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ணிட்டீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரசாங்கத்தை எலக்ட்ரிசிட்டிக்காக நம்பவே தேவையில்லாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். அதற்காக எல்லாருமே அரசாங்கத்துக்கிட்ட வந்து நம்பாமல் அவங்களோட உதவியை எடுத்துக்காமல் இருக்கணும்னு நான் சொல்ல. இதுதான் ஃபியூச்சர். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விளக்கி சொல்லியிருக்கலாம். அதை வந்து திருப்பியும் இப்போ வந்து சொல்கிறாரு, அதான் ஃபியூச்சர் எல்லாமே சொல்கிறாரு. பட் திரும்பியும் பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் திருந்திட்டாண்டா தற்கொலை வந்து மீண்டும் அவர் மேல இன்னும் ஒரு ஹேட் தான் வந்து வந்திருக்கு. பின்ன ஏதாச்சும் பெரிய பவர் கட்டு, ஏதாச்சும் டிரான்ஸ்ஃபார்ம் அடிச்சிருச்சு, 2 நாள் கரண்ட் வராதுன்னா ஜஸ்ட் அந்த சோலார் பவரே வச்சு கிட்டத்தட்ட ஒரு லைட் ஒரு ஃபேன் இருந்தாலே போதும் இப்போதைக்கு ஒரு நிலைமைக்கு. நிறைய பேர் வீட்டில் வந்து யூபிஎஸ் இன்வெர்டர் வச்சிருக்காங்க. என்ன நீங்க சொல்ற மாதிரி என்ன அதில் ஏசியா போட்டு போறோம், ஒரு ஃபேனு ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு போய் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத்தியாவசிய தேவைகளுக்கான யூபிஎஸ் யூஸ் பண்ற மாதிரி சோலார் பேனல்ஸ் மூலியமா நீங்க உங்க வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா போக போக வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி சோர்சஸ்லாம் டிப்ளீட் ஆகிட்டே தான் வருது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரதான் போகுது. அப்படி இருக்கிறப்போ நீங்க சோலார் பேனல்ஸ் நோக்கி போறதுலாம் வந்து கரெக்ட். பட் அவர் வந்து சொன்ன விதம் தான் அது வந்து தப்பாயிருச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இப்போ தான் வந்திருக்காரு, அவருக்கு நேரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேரம் கொடுக்கலாம், அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் யாருமே இல்லவே இல்லை. ஏன்னா ஓட்டு போட்டவனே நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கான், ஓட்டு போடாதவங்களும் கேள்வி கேட்கலாம். ஏன்னா இந்த நாட்டோட பிரஜைகள் அப்படிங்கிற, ஏன்னா யாரு என்னன்னு தெரியாமலே பார்த்து சில பேத்துக்குலாம் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கேள்வி கேட்க தான் வந்து செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மாற்றி ஆட்சியில் அந்த திமுக அதிமுக மேலே வந்து சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டு தான் இன்னைக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. புதுசாக வந்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டும் போட்டுட்டாங்க. பட் சந்தேகமும் படக்கூடாது அப்படிங்கிறது என்ன அன்ரிட்டன் ரூலா. ஸோ அதனால வந்து கேள்வி கேட்க தான் வந்து செய்வாங்க.
மற்றபடி அவர் தப்பா பேசுனது தப்பு இல்லை. ஆமா, அவர் ஒரு பெரிய கம்பேக் கொடுத்தாருங்க மாஸ்டர்ல. அவர் மேல நம்ம வந்து எவ்வளோ சூப்பரே செம்மையா பண்ணியிருக்காப்ல, ஐஸ் எக்ஸ்பிரஷன்லாம் சும்மா வெறியா இருக்கு, சின்ன விஜய் சேதுபதி மாதிரியே இருக்காப்ல. அந்த ரோல் வந்து நல்லா பண்ணியிருந்தார், மினி பவானி கேரக்டர். அதுக்கப்புறம் வெப் சீரிஸ்லாம் ஒன்று அதுவும் நல்லா தான் இருந்துச்சு இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவருக்கு எவ்வளோ நல்ல பப்ளிசிட்டி கிடைக்குதோ அதற்கு மேலே டபுள் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேட் பப்ளிசிட்டி அவரே வந்து போட்டுக்கிறாரோ அப்படின்னு தான் வந்து தோணுது. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ, அவர் கம்பேக் கொடுத்ததுலேருந்து நீங்கள் அவரோட கேரக்டர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃபுல்லாக ஒன்லி வில்லன் கேரக்டர் எல்லாம் நெகட்டிவ் கேரக்டர் தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி வந்து வருது போல. ஆக்டிங்லேயே உங்களுக்கு நிறையா ஸ்கோப் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கேரக்டர்ஸோட நெகட்டிவ் கேரக்டர்ஸ் தான். ஸோ அந்த வகையில் வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் தான். ஆனால் அதோட நின்றாமல் கருத்து சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து இவருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவிக்கிலேருந்து கூட யாருமே சப்போர்ட்லாம் பண்ணல. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இவர் ஒரு தப்பான கருத்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் இதோட நிற்க போகிறதில்ல. இப்போ கூல் சுரேஷ் இருக்காரு, கூல் சுரேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாரும் நம்ம கிண்டல் பண்ணணும்னு சொல்ல, பட் அவருக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் கண்ட்ரோலை மீறி போயிட்டு எல்லாமே வந்து செய்வார். ரீசெண்டாக நம்மளே போயிட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்ல போனால் நம்மள ஏதாச்சும் பண்ணுவாரோ அப்படின்னு சமீபத்தில் வந்து ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிங்கப்பெண் ட்ரெஸ்லாம் வந்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருந்தார். சரி, அவர் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் மாதிரி எடுத்துட்டாங்க, சில பேர் வந்து அது சிங்கப்பெண்கள் அசிங்கப்படுத்து அப்படின்னு எடுத்துட்டாங்க. ஸோ அவர் அன்பிரடிக்டபிள்னு சொல்லுவாங்க. அவரோட கருத்துக்கு வந்து யாருமே ஆமோதிச்சு அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கே அடுத்த வாரம் போய்ட்டு வேறு ஏதாவது பேசுவார், டேய் நீ தானே அவருக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இல்லைனா கூட மாஸ்டர் மகேந்திரனை வந்து அப்படி தான் பார்க்குறாங்க. அவர் பாட்டி இமேஜோட அதான் கருத்து சொல்லுவார், அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன கருத்துனால நம்மளுக்கே பேக்லாஷ் வந்திருக்குன்னு டிவிகே கைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஒதுங்கி போகிறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் தன்னை வந்து இதுக்கு வந்து முழுக்க காரணம் யாருன்னா அந்த வீடியோ எடிட் பண்ண எடிட்டர் தான். ஏங்க கேள்வி கேட்டவங்க அவரும் தான். யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு தெரியாமல் தேவையில்லாமல் பாருங்க. நேற்று ஒரு ஹீரோயின் ஏதோ ப்ரெஸ் மீட் நடந்துட்டுருக்கு. அதில் வந்து அந்த ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து பழைய நடிகர் விஜயோடைய ஃபேனா இல்லை பழைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஃபேனா? அதுக்கு அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா நான் சூர்யா ஃபேன். டக்குன்னு அடுத்த செகண்டு இதான் டிப்ளமேட்டிக்கான ஆன்சர். அவங்க ஒன்று விஜய் அவர்கள் ஃபேன்னு சொல்லியிருந்தாலும் ஒரு சைடு பேக்லாஷ் வந்திருக்கும், இன்னொரு சைடு வந்து உதயநிதி பேக்லாஷ் வந்திருக்கும். ரொம்ப அதிகமாகவே இன்னைக்கு இருக்க சூழ்நிலை. சூர்யான்னு சொன்னாங்க, எல்லாருமே சிரிச்சாங்க போயிட்டாங்க. அப்படி வந்து அவர் ஹேண்டில் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ரெண்டாவது வாட்டியும் ஒரு வீடியோ விளக்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து எதையோ வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கான சோர்ஸை வந்து அவரே வந்து கொடுத்துட்டாரு. ஸோ சோலார் ஸ்டாரோடைய பேச்சு 2-3 நாள் முடியும்னு பார்த்தா இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ, மொத்தமா வந்து அவர் வந்து தப்பா பேசுனது பிரச்சனை இல்லை, தப்பு திமிரா பேசுனது தான் தப்பு. ஆமா, ஓகே, ஜோக்ஸ் அப்பா திமிரா பேசுனது மட்டும் தான் தப்பு. மற்றபடி அவர் மேல நம்மளுக்கு நம்மளாம் சின்ன வயசுல நாட்டாமையோட பங்காளி வந்து யாரையும் கெடுக்க கூட்டு போகும்போது இவரால காப்பாத்துலயும் நல்ல பார்த்தேன்னு சொன்னாரு. இப்ப ஏற்பட்ட ஒரு சேவையை செஞ்சிருக்க ஒரு மேல நம்மளுக்கு என்னைக்குமே வந்து அன்பு மரியாதை தான் இருக்கும். நன்றி ப்ரோ. நன்றி.